சொல்லுங்கண்ணு. இன்னைக்கு 27ண்ணா. எதனால என்னப்பா? என்ன ஒரு ரவுண்டுண்ணா. அதுக்குள்ளேடா கண்ணு வந்துடுச்சு. இப்பதான் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு. கேள்விகளை வேஸ்ட் பண்ணாத, உபயோகமான கேள்வியா கேளு. நல்ல கேள்விகளுக்கு தான் நல்ல பதில் பிறக்கும். கேளுங்கண்ணு. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உழைக்கணும்னு சொன்னீங்க. உழைச்சுதான் இருக்கேன், இப்ப நல்லா தான் இருக்கேன். அடுத்த கட்டம் நகரணும்னா என்னென்ன செய்யணும்? அதுக்கு என்ன ஒரு ஆலோசனை இருந்தா? தோத்து போ. எதிர்பார்க்கல இந்த பதில. ஆனா ரியல் இதுதான். நல்லா நோட்டீஸ் பண்ணிப்பார். பொருளாதார ரீதியா வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க போற வழியில யார் கூடயும் சண்டையே போட மாட்டாங்க. எதையும் சரி செஞ்சுக்கிட்டு போனோம்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய இலக்கை நோக்கி கூர்மையா ஃபோக்கஸ்டா பயணிப்பாங்க. அவங்க யாரும் வணக்கம் சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்களா வணக்கம் சொல்லுவாங்க. திரும்ப அவங்க வணக்கம் சொல்றதுக்கு கூட இவங்க காத்திருக்கவே மாட்டாங்க. என் பக்கம்தான் நியாயம், நான் தான் சரியா இருக்கேன் அப்படின்னு யாரு கூடயும் போய் வம்புக்கு நிக்க மாட்டாங்க. அவங்களுடைய வேகம், இயக்கம் அபரிதமா இருக்கும். வழியில எல்லாரு கூடயும் தோத்து போவாங்க. கூட வேலை செய்யறவங்க கிட்ட, எம்ப்ளாயி கிட்ட, பாஸ் கிட்ட, ஏன் மனைவி கிட்ட, மக்கள்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாரு கூடயும் தோத்த காரணத்தினால அவங்களுடைய மூளை ஃபோக்கஸ்டா இருக்கும். நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற காரணத்தினால நம்ம இங்கே நிற்போம். நம்மளை பைபாஸ் பண்ணி அவங்க போய் மேடையில் உட்காந்துருப்பாங்க. இது உங்க ஊர்லயே, உங்க தெருவுலயே யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி இருக்குதா நீங்க பார்க்கலாம். யார் ஒருவனுக்கு தோத்து போக தெரியுதோ அவன் இலக்க சீக்கிரம் அடையும். இந்த ராஜநாகம் பார்த்திருக்கியா? இந்த ராஜநாகத்துக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. அது எதிராளியை மெஷர் பண்ணும். ஒரே குத்துல 2 யானையை சாகடிக்கக்கூடிய விஷம் அதுகிட்ட இருந்தாலும் உருவத்தை அளவீடு பண்ணுது. அளவீடு பண்ணி உனக்கு இவ்வளவு விஷம் போதுன்னு செலவிடுது. செய்தி என்னன்னா, நம்மளுடைய ஆற்றல் எங்க வீணடிக்கப்படுது அப்படின்னு நம்ம கத்துக்கணும். நீ மற்றவங்கிட்ட தோத்து போற காரணத்தால உன்னை ஆற்றல் சேமிக்கப்படுது. சேமிச்சனா நீ இலக்க நோக்கி சீக்கிரம் அடையலாம். தோத்து போக கத்துக்கோ, இலக்க சீக்கிரம் போய் அடைஞ்சிருவார். ரைட்? வாழ்த்துக்கள்.